பிதாவே நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே உங்களை நாங்க இன்வைட் பண்றோம் ஏசப்பா. ஆவியானவரே அப்பா, எந்த இடங்கள்ல இருந்து அட்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியாது. முகத்தை பார்க்கிறோம், பெயர்களை பார்க்கிறோம், இருதயத்தை பார்க்கிற தேவன் நீங்க ஏசப்பா. இருதயத்தின் ஆழத்தை பார்க்கிற தேவன் நீங்க ஆண்டவரே. ஆவியானவரே, இந்த நேரத்துல this is your time. We give you 100% freedom, Lord. Holy Spirit, this is all about you. உங்களுக்கு 100% ஃப்ரீடம் கொடுக்குறோம் ஏசப்பா. ஆண்டவரே அப்பா, போக முடியாத அறைகளுக்குள்ள போறீங்க ஏசப்பா. டயாலிசிஸ் வார்டுக்குள்ள போயிட்டு இருக்கீங்க, கீமோதெரப்பி இடத்துக்குள்ள போயிட்டு இருக்கீங்க. டாக்டர்ஸால முடியாதுன்னு சொன்ன மல்டிபிள் ஆர்கன் ஃபெயிலியர்ஸ் நீங்க பிக்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. பிகாஸ் we know who is here, Lord. நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தால எல்லா டெக்னிக்கல் எரர்ஸ் எல்லாத்தையும் நாங்க ரெபியூக் பண்ணுகிறோம் இயேசுவின் நாமத்தால. பிசாசுடைய தந்திரங்களை இயேசுவின் நாமத்தில் we rebuke it. எல்லாருடைய வீடுகள்லயும் யாரெல்லாம் இதை பார்த்துட்டு இருக்காங்களோ, whoever is attending, யாரெல்லாம் அந்த ரெக்கார்டிங்க கேட்க போறாங்களோ, Father, we cover them under your blood. We seal them under your blood. உங்க ரத்த கோட்டைக்குள்ள மறைத்து பார்த்துக்கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவர் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இயேசுவின் அறைக்குள்ள நடந்து வந்தாரு, என் சரீரத்தை தொட்டாரு. சந்தர் சிங் அங்கிள் அந்த சுகத்தை அனுபவிச்சிருக்காங்கன்னா நாங்க இன்னைக்கு அனுபவிக்க போறோம்ன்ற புது விசுவாசத்தோட ஒவ்வொருத்தங்களும் போக போறாங்கப்பா. Holy Spirit, this is your time. பிதாவே, உங்களுக்கு நாங்க கம்ப்ளீட் ஆளுகை கொடுக்கிறோம். And we dare not to touch your glory, Lord. We give you all glory, honor and praise. Take complete control. Your children, Lord, நாங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். We want to see a breakthrough in our lives. We want to see miracles in our lives. ஆவியானவரே, நீங்க பேசுங்க, நீங்க செய்யுங்க. உங்களுக்கு நாங்க விட்டு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சோ இன்னைக்கு நம்ம மத்தியில சந்தர் சிங் அங்கிள் இருக்காங்க. பீப்புள் ஆர் ஸ்டில் கம்மிங், ஜாயினிங். அண்ட் நாங்க எப்பயாவது ஆடியோ கேட்கல அப்படின்னா நீங்க சாட்ல போடலாம். ஐ திங்க் we are clear நான் நினைக்கிறேன். அங்கிள் நான் நிறைய பேருக்கு இங்க வந்திருக்கவங்க நிறைய பேர் have heard my testimony. பட் நான் 15 வயசுல இருக்கும்போது அவங்க சாட்சியை கேட்டேன். when I was sick, இன்னைக்கு என் சாட்சி I think it's on YouTube. Lot of you have heard how God has done miracles in my life. When I was 15 years old, அவங்கள நான் சாட்சி கேட்டேன். இது வரைக்கும் நாங்க நேர்ல பார்த்து பேசினது கிடையாது. ஆனா நம்ம இன்வைட் பண்ண உடனே ரொம்ப தாழ்மையா அக்செப்ட் பண்ணி வந்தாங்க. தேங்க்யூ சோ மச் அங்கிள் ஃபார் பீயிங் வித் திஸ். இவ்வளவு வருஷமா ஆண்டவரோட பணியில ஊழியம் செய்யறதுன்றது சாதாரண விஷயம் இல்ல. இவ்வளவு வருஷமா உண்மையா ஆண்டவருக்காக ஓடிட்டு இருக்காங்க. அண்ட் அ பவர்ஃபுல் டெஸ்டிமனி, பவர்ஃபுல் விட்னஸ். விசுவாசித்து ஆண்டவரால் இப்படி செய்ய முடியுமா அப்படின்னு சொல்றதுக்கு வல்லமையான சாட்சிகளோட வந்திருக்காங்க. So without further delay, இன்னைக்கும் நாளைக்கும் அங்கிள் will minister among us. And this is our 8th day. நாளைக்கு 9th day. நம்ம 7 நாளா ஆண்டவர் பண்றதை பார்த்துட்டு இருக்கோம். 40 நாட்கள் நடக்க போகுது. We're going to have powerful witnesses coming and sharing their life's journey with this to instill our faith. So without further delay, over to Chandar Singh uncle. Thank you uncle. நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக நம்மோடு வாழ்பவராகவே இருக்கிறார். அவர் எங்கேயோ பரலோகத்தில் உள்ள தேவன் அல்ல, நமக்குள் வாசம் பண்ணுகிற தேவன். அவர் சுகமாக்குகிற தேவன் என்று வேதம் கூறுகிறது. நானே உன்னை சுகமாக்குகிற கர்த்தர் யெகோவா ரஃபா. ஏத்தியருக்கு வரப்பண்ணின வியாதியை உனக்கு வரப்பண்ணேன் என்று சொன்னவர் நம்மோடு கூட வாசமாய் இருக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளுடைய பிறப்புரிமை வியாதி இல்லாத நோயற்ற வாழ்வது நம்முடைய மறுபிறப்பில் நாம் பெற்ற உரிமையாயிருக்கிறது. இது வேதம் சொல்லும் சத்தியமாய் இருந்தாலும் நடைமுறை வாழ்க்கையிலே இல்லாததை பார்த்து மிகவும் சோர்வுற்றவனாக நான் இருந்தேன். இந்த விசுவாசத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு இல்லாதபடினாலே தவறான போதனைகளை அந்த நாட்களில் நான் சென்ற சபைகளில் கேட்டபடினாலே விசுவாசத்தை குறித்து தவறாத மனதிலே ஒரு ஸ்ட்ராங்கோல்ட் இருப்பதை நான் பார்த்தேன். அந்த மனதிலே அந்த எண்ணம் இருந்தபடியினால், அதாவது சுகத்தை என் கண்களால் பார்த்தால் சுகமானேன் என்று சொல்லுவேன், பாவம் செய்யாமல் நீதியாய் வாழ்ந்தால் நீதிமான் என்று சொல்லுவேன் என்ற அந்த ஐம்புலன் அறிவினால் வருகிற விசுவாசத்தை சார்ந்து வாழ்ந்தவனாக இருந்தேன். அவ்வாறு இருக்கும் பொழுதுதான் தேவன் அற்புதமாக என்னோடு இடைப்பட்டு, நான் இந்த விசுவாச போதனைக்கு எதிராக இருந்த காலத்தில் என்னோடு அற்புத விதமாக இடைப்பட்டு விசுவாசத்தை குறித்து எனக்கு தெளிவுபடுத்தினார். அதை நான் சொல்ல வேண்டுமானால், சிஸ்டர் சொன்ன மாதிரி நான் அநேகமாக உங்களோடு இந்த 2 நாட்களிலே சாட்சியை குறித்து என்னுடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவ சாட்சியை சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் வேதவசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சி தீர்க்க தரிசனமாய் இருக்கிறது என்று. ஆகவே இந்த நாளில் நான் என்னுடைய சாட்சியை உங்களோடு பகிரும் பொழுது அது உங்களுக்கு தீர்க்க தரிசன வார்த்தையாக ஆவியானவர் உங்கள் இருதயத்துக்குள் அனுப்பி எந்த அற்புதத்தை எனக்கு செய்தாரோ
அதே அற்புதத்தை உங்களுக்கும் செய்வார். பேதுரு அடிகளார் கொர்நேலிய வீட்டில் சொல்லும் பொழுது அப்போஸ்தலர் 10:34 சொல்லுகிறார், அவர் பட்சபாதம் இல்லாதவர் என்று சொல்லுகிறார். எனக்கு செய்தார் என்றால் இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அதை செய்ய ஆவியானவர் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார். இந்த நாட்களில் நீங்கள் இந்த சாட்சியை கேட்கும் பொழுது நிச்சயமாகவே நீங்கள் எந்த ஆசையோடு, ஆவலோடு, வாஞ்சையோடு இந்த நாளில் பங்கு பெறுகிறீர்களோ அந்த வாஞ்சை, அதாவது அந்த வியாதி உங்களை விட்டு நீங்கும் பொழுது நீங்க உணர்வீர்கள், அதை அறிவீர்கள் என்று சொல்லுகிறேன். அதாவது கொர்நேலிய வீட்டிலே ஆவியானவர் யாருமே ஜெபிக்கல, அவர்கள் வசனத்தை கேட்டார்கள், ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டார் என்று அங்க பின்னால நம்ம வாசிக்கிறோம் 40-41 வசனங்கள் இல்ல. காரணம் என்ன? கேட்கும் பொழுது அவர் இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சியை சொல்லிக் கொண்டிருந்தார். 10:38 சொல்றாரு, அந்த சாட்சியை கேட்டவர்கள் யாவர் மீதிலும் பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டார். ஆகவே இன்று நான் சொல்லுகிறேன், இந்த நாளில் சாட்சியை நான் பிரதானமாக உங்கள் மத்தியில் சொல்லும் பொழுது அது தீர்க்க தரிசன வார்த்தையாக உங்கள் ஒவ்வொருவரோடும் ஆவியானவர் வெளிப்படுத்துவார் என்ற விசுவாசத்தில் அவருக்கு நன்றி சொல்லி என் சாட்சியை சொல்லுகிறேன். நான் 1992 வருடத்தில் பைல்ஸ் என்ற வியாதி, மூலம் என்று சொல்வார்கள் தமிழ்ல, அந்த வியாதியில் அவதிப்பட்டு கொண்டு எவ்வளவு வைத்தியம் பண்ணியும் அதுல சுகமாகவே இல்லை. வெகு நாட்களாக, வருடங்களாக நான் அதில் மிகவும் வேதனைப்பட்டு இருந்தேன். அப்பொழுது அந்த சர்ஜன் என்னை பார்த்து என்ன சொன்னார், இதற்கு ஒரே வழி சர்ஜரி பண்ணி அதை நம்ம ரிமூவ் பண்ணணும் என்று சொல்லி, நான் அதற்கு அக்ரி பண்ணி ஒரு டேட்டையும் அவர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாரு. அந்த நேரத்தில் ஒரு வாரம் லீவ் போட்டு வீட்டில் இருக்கும் பொழுது கென்னத் எழுதின எக்ஸீடிங் ஃபெய்த் என்ற புத்தகத்தை நான் படித்தேன். அந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது ஆவியானவர் எனக்கு சில காரியங்களை காண்பித்தார். ஆனாலும் என்னுடைய மைண்ட்ல இருந்த அந்த ஸ்ட்ராங் ஹோல்ட், அதாவது அரண், அந்த அரண் மிகவும் பலமாய் இருந்தபடினாலே அதை நான் முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் என்னுடைய மனதில் தோன்றினதெல்லாம், எனக்கு போதித்தவர்கள் எல்லாம் கென்னத் போதனை தவறான போதனை, பிசாசின் போதனை என்று சொன்னார்கள். ஆனால் இது வேத வசனத்துக்கு ஒத்தி இருக்கிறதே என்று நான் ஆச்சரியமாக அதை படித்துக் கொண்டிருந்தேன். அந்த நேரத்துல பாருங்க, அப்போ நான் தூத்துக்குடியில வேலை செய்யறேன். என் பக்கத்து வீட்டு ஆன்டி என்கிட்ட வந்து, தம்பி 3வது வீட்டு பையனுக்கு உடம்பு சரியில்லை, நீங்க ஜெபிக்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க. நான் நினைத்தேன், ஜெபிக்கிறதெல்லாம் பாஸ்டர்மாருங்க வேலை, இவங்க என்ன கூப்பிடுறாங்களே, நான் ஒரு அரசாங்கத்துல உயர் அதிகாரியாக நான் வேலை செஞ்சு கொண்டிருக்கேன், ஏதோ பராக்கா ஊழியங்களுக்கு நான் உதவி செய்ய திங்கட்கிழமையில ஒரு ஜெபத்தை என் வீட்டுல நடத்துகிறேன். அதே மாதிரி மாதம் ஒரு தடவை உபவாச ஜெபம் நடத்துறோம். ஆனா இந்த ஆண்டி அதை பார்த்துட்டு வந்து நம்மளை கூப்பிடுறாங்களேன்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு வயதுல ரொம்ப முதிர்த்தவங்க, அதனால நான் அவங்களுக்கு நோ சொல்ல மனது இல்லாமல் சரி ஆண்டி வரேன்னு சொல்லி ஒத்துக்கொண்டேன். ஆனா என் மனதுல ஓடுறதெல்லாம், எனக்கே வியாதி, இன்னும் 2 நாள்ல நான் சர்ஜரி பண்ண போறேன், நான் எத்தனை ஆண்டுகளாக ஜெபித்தேன், எனக்கு சுகமே வரல, என் ஜெபத்துக்கு பதிலே கிடைக்கல, எத்தனையோ பேர்கிட்ட போய் நான் ஜெபம் பண்ணிட்டேன், எந்த சுகமளிக்கும் கூட்டத்திலையும் எனக்கு சுகம் கிடைக்கல. அப்படி இருக்கும்போது என்ன கூப்பிடுறாங்களேன்னு சொல்லிட்டு, ஆனாலும் அவர்கள் வயதிற்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த நேரம் போகும் பொழுது, ஆவியானவரே எனக்கு என்ன பண்ணன்னு தெரியல, நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு அவங்களோட போனேன். அங்க போய் அந்த பையனுக்கு நான் அந்த காலையில படித்த புத்தகத்தில் இருந்து சில காரியங்களை பேச ஆரம்பித்தேன். தம்பி நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கேட்டேன். ஆமாண்ணா ரட்சிக்கப்பட்டேனாரு. எப்படி தம்பி நீங்க ரட்சிக்கப்பட்டதை பாத்தீங்களான்னு கேட்டேன். அவர் கொஞ்சம் முழித்தாரு. தம்பி நானும் அப்படிதான், நான் ரட்சிக்கப்பட்டு என் பாவம் மன்னிக்கப்பட்டதை நான் பார்க்கல. ஆனா நம்ம எல்லாம் வேத வசனத்தை மாத்திரம் சார்ந்தவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தான் வேதவசனம் சொல்லுது. அவரை இருதயத்தில் விசுவாசித்து வாயில் அறிக்கை பண்ணினால் நீ ரட்சிக்கப்படுவாய் என்று வேதவசனம் சொல்லுகிறது. வேதவசனம் பொய் சொல்லாது. ஆகவே வேதவசனத்தை சார்ந்து அந்த நாளிலே நாம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாக அவருடைய பிள்ளையாக மாறினோம் என்பதை விசுவாசிக்கிறோம். ஆனாலும் ஆவியானவர் நம்முடைய ஆவியிலே அதை குறித்து நமக்கு சாட்சி கொடுக்கிறார் என்று ரோமர் 8:14 நம்ம சொல்வதை பார்க்கிறோம்னு சொன்னார். ஆமாண்ணா எனக்கும் அப்படிதானே, அதே மாதிரிதான் நானும் விசுவாசிக்கிறேன்.
அந்த விசுவாசத்தான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றாங்க. அப்ப உடனே நான் சொன்னது, தம்பி நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க, வேத வசனத்துல எல்லா இடங்களிலும் ஏசாயா 53 தான் இந்த பாவத்திற்கான பரிகாரத்தை குறித்து தீர்க்க தரிசனமாக ஏசாயா சொல்வதை பார்க்கிறோம். 6ஆம் வசனத்துல அவர் நம்முடைய பாவத்தை சுமந்து கொண்டார் என்று. அதே ஏசாயால 3, 4, 5 வசனங்களில நம்முடைய பாவத்தை மாத்திரமல்ல, நம்முடைய வியாதியையும் நோய்களையும் வேதனைகளையும் அவர் சுமந்தார் சிலுவையில், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொல்லுது. அததான் மத்தேயு 8:17 இயேசுதாமே நம்முடைய நோய்களை ஏற்றுக்கொண்டு வியாதிகளை சுமந்தார் என்று சொல்லுகிறார். அதே 1 பேதுரு 2:27 சொல்லும் பொழுதும் நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி அவர்தாமே சிலுவையில் நம்முடைய பாவங்களை சுமந்தார் சொல்லிட்டு அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொல்லுகிறார். சங்கீதம் 103:3 அதை சொல்வதை நம்ம பார்க்கிறோம், பாவங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் நீக்கி குணமாக்கினார் என்று. அப்ப பாருங்க, எங்கெல்லாம் வேதவசனத்துல பாவ மன்னிப்பு சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் சுகமாக்குதலும் சேர்ந்தே போகிறது. ஆகவே இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பரிகாரத்தின் மூலமாக நாம் பெற்ற ரட்சிப்பிலே தெய்வீக சுகமும் அடங்கி இருக்கிறது. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா பாவ மன்னிப்பை மட்டும் ஏற்றுக்கொள்ளுகிறோம், அதாவது அதை காண முடியாது. ஆகவே காணாமல் அதை விசுவாசிக்கிறோம். இந்த தேவனுடைய சுகம் அங்க ஏற்கனவே நமக்கு கொடுக்கப்பட்டது, அது காண்கிற காரியமா இருக்கிறபடினால காணாமல் விசுவாசிக்க நாம் தவறுகிறோம் என்று அவனுக்கு சொல்லி கொண்டிருந்தேன். அதை சொல்லிவிட்டு, தம்பி இது நியாயமா? ஒன்னை ஏற்றுக்கொள்ளுகிறோம், அந்த வசனத்தின் முதல் பகுதியை ஏற்றுக்கொள்ளுகிறோம், 2ஆம் பகுதியை ஏற்றுக்கொள்வதில்லை. அதாவது பரிகாரத்துல பாவத்தை எப்படி மன்னித்தாரோ அதே மாதிரி வியாதியையும் அவர் நீக்கிவிட்டார் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். ஆனா பாவத்தை மன்னித்த ஏற்றுக்கொண்ட நம்ம வியாதியை நீக்கினதை ஏற்றுக்கொள்ளல. அது சரியில்லையே தம்பின்னா, ஆமாண்ணா அது சரியில்லை, பாவத்தை மன்னித்தது போல நம்ம வியாதியை சுமந்தாரம் தான் நீங்க சொல்லுகிற வசனங்கள் எல்லாம் சொல்லுது, அதுதான் கரெக்ட் அப்படின்னாரு. அப்போ நான் தம்பிகிட்ட சொன்னேன், அப்போ இந்த வியாதி உங்க மேல இல்ல தம்பி, 2000 வருடத்துக்கு முன்னாடி எப்படி நம்முடைய பாவத்தை சுமந்தாரோ அதே 2000 வருடத்திற்கு முன்பாக நம்முடைய வியாதியையும் அவர் சுமந்து விட்டார் தம்பி, அது நீங்க விசுவாசிக்கிறீங்களான்னு கேட்டேன். ஆமாண்ணே நான் நம்புறேன், இப்ப நீங்க சொல்லும் போது எனக்கு தெளிவா இருக்குது, நீங்க சொன்ன வசனங்களை எல்லாம் நான் கேட்ட பிறகு எனக்கு தெளிவு உண்டாகிறது, என் பாவத்தை சுமந்த மாதிரி என் வியாதியை சுமந்தார் என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன்னாரு. உடனே நான் என்ன சொன்னேன், நம்ம 2 பேரும் ஒரு காரியத்துல ஒருமனப்படுறோம். இந்த வியாதி அவரால் நடக்க முடியல, காலெல்லாம் பெயின், ருமாட்டிக் பெயின், ஜாயின்ஸ் எல்லாம் பெயின், நல்ல ஃபீவர், அவரால் எலும்பி நடக்க முடியல. 2 வாரமா வைத்தியம் பண்றாங்க, கொஞ்சம் கூட அவருக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. ஆனா அந்த நேரத்தில் அவர் என்ன சொல்றாரு, வேதவசனத்தை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொன்னார். வேதவசனம் சொல்லுகிற மாதிரி ஏற்றுக்கொள்ளுகிறேன். உடனே நான் சொன்னேன், நம்ம 2 பேரும் இதுல ஏற்றுக்கொள்ளுகிறபடினால ஒருமனப்படுறோம், இருவர் ஒருமனப்பட்டால் அப்படியே ஆகும் வேதவசனம் சொல்லுது. ஆகவே நம்ம என்ன பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு கண்களை மூடி, ஆண்டவரே நானும் என் தம்பியுமாக இந்த சகோதரனுமாக நீங்க சொன்ன வார்த்தையின்படி 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த வியாதியை நீங்க சிலுவையில சுமந்துட்டீங்க, இவர் சரீரத்தில் அது இல்ல, அவர் குணமானார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீங்க உங்களுக்கு பட்ட காயங்களால தம்பியை குணமாக்கிட்டீங்க, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் என்று 2 வார்த்தையில ஜெபம் பண்ணிட்டு நான் வந்துட்டேன். ஆனா தம்பியோட பேசினது எல்லாமே நான் அந்த புத்தகத்துல அன்னைக்கு படித்த காரியங்கள் தான். ஒரு 4-5 சாப்டர் தான் அன்னைக்கு அந்த புக்ல படிச்சிருப்பேன், அதை தான் தம்பியோட பகிர்ந்து கொண்டேன். ஆனா எனக்கு ஒரு விசுவாசமும் அந்த வசனத்துல வரல. ஆனா அந்த நேரத்துல அதை படித்ததுனால ஆவியான ஒரு ஏவுதலின்படி அதை சொன்னேன். ஆனா அடுத்த நாள் காலையில அந்த ஆன்டி வந்து என்கிட்ட சொல்றாங்க, 2வது வீட்டு ஆன்டி, தம்பி அவன் பரிபூர்ணமா சுகமாயிட்டான், எழுப்பி நடக்கிறான், காய்ச்சல் எல்லாம் போயிடுச்சு, முட்டி வலி கை வலி எல்லா வலி வீக்கம் எல்லாமே போய் நல்லா இருக்கான் தம்பி, சுகமாயிட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு ஒரே சந்தோஷம். ஏன் என்ன நினைச்சேன், நான் போய் ஜெபம் பண்ணி ஒரு ஆள் சுகமாயிட்டாரான. ஆன்டி போன பிறகு ஆண்டவரோட போராட ஆரம்பிச்சேன். என் ரூம் கதவை மூடிட்டு, ஆண்டவரே 3வது வீட்டு பையனை சுகமாயிட்டீங்க, என்னையே சுகமாக்கல, how about me, heal me Lord, heal me Lord, 1 word prayer. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஜெபம் பண்றேன், என்னை சுகமாக்கலன்னா உங்க விடமாட்டேன். நீங்க அவனை சுகமாயிட்டீங்கல்ல, வேத வசனம் சொல்லுது நீங்க பட்சபாதம் இல்லாதவர், நீங்க மாறாத தேவன், அவனை சுகமாக்கனா என்னையும் சுகமாக்கணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட போராடுறேன் 1.5 மணி நேரமா. ஒண்ணுமே நடக்கல.
என்னென்னமோ காரியம், என்ன கிரியையெல்லாம் சொல்றேன், ஆண்டவருக்கு நான் என்னென்னலாம் செய்யறேன் எல்லாம் சொல்லி ஆண்டவர்கிட்ட ஆர்கியூ பண்றேன், ஒண்ணும் நடக்கல. அப்புறம் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன், சத்தம் போட்டு கூச்சல் போட்டு ஜெபம் பண்ணிட்டு போயிட்டு ஒண்ணும் நடக்கல. என் பெட்ல போய் அப்படியே படுத்துட்டேன். முழங்கால ஜெயித்துட்டு இருந்தவன் ஒண்ணும் முடியாம படுத்துட்டேன். படுத்து அமைதியா படுத்திருக்கும் பொழுது ஆவியானவர் என் உள்ளத்திலிருந்து பேசினார். நீ தம்பியோட என்ன பேசின, இப்ப நீ என்ன பண்ற, கொஞ்சம் யோசித்து பாருங்க. உடனே ரிகர்ஸ் பண்றேன் அவனோட என்ன நான் பேசினேன். அவனோட பேசினதெல்லாம் அந்த புத்தகத்திலிருந்து படிச்சது, என் மூளை அறிவுல இருந்து நான் பேசினேன். அப்போ அதை அப்படியே ரிகர்ஸ் பண்ணும்போதுதான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு இந்த வியாதியை சிலுவையில் சுமந்து விட்டார், பாவத்தை சுமந்த மாதிரி. பாவத்தை சுமந்ததை நீ விசுவாசித்த பொழுது பாவ மன்னிப்பு பெற்று தேவனுடைய பிள்ளையாய் மாறினாய். இப்பொழுது இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வியாதியை சுமந்தார் என்று விசுவாசித்தினா இப்பொழுது நீ சுகத்தை பெறுவாய்ன்னு தானே சொன்னன்றத அதை அப்படியே நான் ரிகர்ஸ் பண்றேன். ஆனா இப்ப நான் என்ன ஜெபம் பண்றேன், என்னை சுகமாக்கணும். அப்ப ஆவியானவர் கேட்கிறாரு, ரெண்டுமே ஒன்ன கான்ட்ராடிக்ட் பண்ற மாதிரி இருக்கே, நீ சொன்னதுக்கும் நீ ஜெபிக்கிறதுக்கும். அப்ப ஆவியானவரே, அப்பதான் எனக்கு ஒரு வெளிச்சம் இதயத்துல வந்தது. உண்மையாக நான் சொல்றேன், அதுவரை எனக்கு அந்த வெளிச்சமே இல்லை. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக என் பாவத்தை சுமந்த மாதிரி வியாதியை சுமந்துட்டாரு. அந்த வியாதி என் மேல இல்ல. எப்படி என் பாவம் என் கணக்குல இல்லையோ அதே மாதிரி என் வியாதியும் அவர் மேல சுமத்தப்பட்டு விட்டது. அந்த விசுவாசம் இல்ல, அந்த வெளிப்பாடு, அந்த வெளிச்சம் என் இருதயத்துல வந்ததும் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். ஏன், அதாவது சரீரத்துல ஒரு அறிகுறி இல்லாட்டி கூட சுகமாகிவிட்டேன் என்ற ஒரு சாட்சியை ஆவியானவர் என் இருதயத்துல தந்துட்டார். ஆகவே ஆண்டவரே உமக்கு நன்றி 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 சொல்லிக்கிட்டே இருக்க. அப்போ எனக்குள்ள இன்னொரு எண்ணம் வருது, ஆவியானவர் கொடுக்குறாரு, சுகமாயிட்டேன்னா நீ ஏன் படுத்திருக்கேன்னு. உடனே ஆமா, சுகமானா நான் படுத்துட்டு இங்க வீட்டுல நன்றி சொல்லிட்டுல அர்த்தம் இருக்குன்னு சொல்லிட்டு உடனே ஆபீஸுக்கு கிளம்ப ஆரம்பிச்சேன். என் மனைவி வந்து கேட்டாங்க, ஆண்டவர் என்ன சுகமாக்கிட்டாருன்னு. ஆபீஸ்ல போய் என் கொலீக்ஸ் எல்லாருமே என்ன கேட்டாங்க, ஆண்டவர் என்ன தெய்வீகமா சுகமாக்கிட்டாருன்னு. உடனே அந்த டாக்டருக்கு ஃபோன் பண்ணி, ஏன்னா அடுத்த நாள் நான் சர்ஜரிக்கு போகணும், டேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அவருக்கு ஃபோன் பண்ணி டாக்டர்கிட்ட சொல்றேன், டாக்டர் மேலின் தூத்துக்குடியில ஒரு சர்ஜன்ட்ட சொல்றேன், இது மாதிரி ஆண்டவர் என்ன தன்னுடைய வார்த்தையை அனுப்பி சுகமாயிட்டார் டாக்டர், அதனால எனக்கு சர்ஜரி வேணான்னு. அவர் சொல்றாரு, தம்பி இதெல்லாம் நம்பாதீங்க, ஒரு பிரம்ம மாதிரி இருக்கும், பாஸ்டர்மாருங்க சொல்லுவாங்க, நீங்க அதை நம்பிட்டு சுகமாயிட்டேன்னு சொல்லுவீங்க, ஆனா 2-3 நாள்ல திருப்பி இந்த பெயின் சிம்டம் எல்லாமே இருக்கும், அதனால பேசாம ஆபரேஷன் பண்ணிக்கிங்க, அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளாதீங்க, ஆண்டவர் தான் ஆபரேஷன் மூலமா உங்களுக்கு சுகம் தரார் அப்படின்னு அவருடைய தியாலஜியை எனக்கு சொன்னாரு. நான் சொன்னேன், ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். அவர் சொன்னார், எப்பனாலும் வாங்க நான் பண்றேன், நாளைக்கு இல்லாட்டி கூட பரவாயில்ல, எப்பனாலும் வாங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு பண்ணலாம் அப்படின்னாரு. ஓகே டாக்டர். அந்த வாரம் நாங்க ஈவினிங் கோயில்ல அவுட்ரீச் போகும்போது பாஸ்டர் கூட நானும் போவேன். போகும்போது அந்த வாரம் என்ன சொன்னாரு, சந்திரசேகர் இந்த வாரம் நீங்க வந்து சாட்சி சொல்லுங்க, சாட்சி சொன்ன பிறகு நான் சுவிசேஷம் சொல்லுவேன், ஆல்டர் கால் கொடுத்து ஜனங்கள்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனார். போகும்போது சரி பாஸ்டர் அக்ரி பண்ணி அவரோட போனேன். அங்க போய் நான் சாட்சி சொல்லும் பொழுது எப்படி என் வாலிப நாட்களில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டேன், அதுக்கப்புறம் ஆண்டவர் என் வாழ்க்கையில என்னென்ன அற்புதம்லாம் என் படிப்புல செஞ்சாரு, என் குடும்ப வாழ்க்கையில செய்தாரு, எல்லாமே வரிசையா சொல்லிட்டு வந்து கடைசியா போன வாரம் கூட பாருங்க, நான் பயிற்சுவாதி 2-3 வருஷமா கஷ்டப்பட்டேன், ஆனா டாக்டர்கிட்ட சர்ஜரிக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன், அது 2 நாளைக்கு முன்பாக அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி என்னை குணமாக்கினார். சொல்லும் பொழுது என் இருதயத்துக்குள்ள ஒரே போராட்டம். ஏன், என் சரீரத்துல அந்த வியாதியின் அறிகுறி எல்லாமே இருக்குது, ஒண்ணு கூட போகல, எல்லாமே இருக்குது, ஆனா இருதயத்துல ஒரு உறுதி, ஒரு நிச்சயம் வந்துருச்சு. விசுவாசமானது காணப்படாதவைகளின் நிச்சயம், நம்பப்படுகிற உறுதி. அந்த உறுதி வந்துருச்சு. நான் நம்பின காரியம் சுகமாயிட்டேன், நான் அது காணாவிட்டாலும் அது நிச்சயமான ஒரு உறுதியை பரிசுத்த ஆவியானவர் என் ஆவியாகிய இருதயத்துல கொடுத்துட்டார். ஆகவே நான் தைரியமா சொல்றேன். ஆனா எனக்குள்ள ஒரு போராட்டம், ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் அதை சொல்லி கொண்டு இருந்தேன், கண்டாதான் விசுவாசிப்பேன் தாமச மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன், தோமாவை மாதிரி. அப்ப பாருங்க, அந்த போராட்டத்தின் மத்தியில தைரியமா ஆண்டவருடைய சாட்சியை சொல்லிட்டு வந்துட்டேன். அடுத்த நாள் பாத்தீங்கன்னா சுத்தமா ஒரு சிம்டமும் இல்லை. ஆண்டோடைய வார்த்தை அப்படியே லிட்டரலா நிறைவேறிச்சு. அவ்வளவு கஷ்டப்படுவேன், அவ்வளவு வேதனை, அவ்வளவு ரத்தம் போகும், அவ்வளவு வேத்து விருத்து அப்படியே ரெஸ்ட் ரூம் விட்டு வெளிவருவேன்.
அது ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒரு பெரிய பயங்கரமான அனுபவமா இருக்கும். ஆனா அன்னைக்கு பாருங்க, சாதாரணமா போயிட்டு சாதாரணமா வந்த ஆண்டவர் என்ன சுகமாக்கிட்டத ஐம்புலன் அறிவினால அன்னைக்கு அறிந்த. ஆனா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அவர் வசனம் இருதயத்துல வரும் பொழுது, வெளிப்பாடு வெளிச்சம் கொடுக்கும் பொழுது சுகத்தை பெற்றுக்கொண்ட காரணம் என்ன? 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் நம்மை சுகமாக்கி விட்டார். ஆனா நம்ம அதை விசுவாசிக்க முடியறது இல்லை. ஏன்? நம்ம கண்டாதான் விசுவாசிக்கிறோம் நினைக்கிறோம். பாவ மன்னிப்ப காணாம விசுவாசிக்கிறோம். இத கண்டாதான் விசுவாசிப்பேன்னு இந்த மூளை அறிவு சொல்றபடினால ஏமாந்து போயிட்டோம். அன்னைக்குதான் ஆண்டவர் என்ன வாழ்க்கையில் விசுவாசத்துக்கு கண்களை திறந்தார். அந்த அதுக்கப்புறம் இந்த விசுவாசத்தை குறித்த ஆழமா நான் படித்து கற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் என் வாழ்க்கையே என்னாச்சுன்னா, அது வரைக்கும் நான் டெய்லி ஒரு 3 hours மார்னிங் 3 to 6 ப்ரே பண்ணுவேன். என்னுடைய ஹேபிட் அது. திருப்பி ஆபீஸ் முடிஞ்சு வந்து சாயங்காலம் 1.5 hours ஜெபம் பண்ணுவேன். நடுவுல டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஆபீஸ்ல லஞ்ச் முடிச்சுட்டு ஒரு 1/2 hour இருந்தா கூட ஸ்டேஷனரி ரூம்ல போய் கதவை மூடிட்டு ஜெபம் பண்ணுவேன். அவ்வளவு தூரத்துக்கு ஆவியானவர் நான் அபிஷேகம் பெற்ற நாளில இருந்து ஜெபத்துல எனக்கு ஒரு ஆர்வத்தை கொடுத்தனால ஜெபம் பண்ணி கொடுத்தேன். அந்த ஆர்வத்தினாலதான் பராக்கா ஊழியத்திலையும் வந்து சேர்ந்த. பராக்கா ஊழியத்துல வரப்போகதான் அந்த தீர்க்கதரிசி மூலமாக இந்த விசுவாச போதனைக்கு நான் அந்த புத்தகங்களை படித்து தெரிந்து கொள்ள முடிந்தது. ஆனா பாருங்க, அதுக்கப்புறம் என்னுடைய ஆசை எல்லாம் வேத வசனத்தை தியானிக்கிறது மேல மாறிடுச்சு. ஏன்? நான் என் விசுவாசத்தை வளர்த்து கொள்ள வேண்டும், நான் விசுவாசத்துல வளர்ந்து இருக்க வேண்டும் என்று மணிக்கணக்கா வேதத்தை படிக்க ஆரம்பிச்சேன், தியானிக்க ஆரம்பிச்சேன். ஆண்டவர் அநேக வெளிப்பாடுகளை கொடுத்தாரு. அதன் மூலமாக அநேக அற்புதங்களை விசுவாசத்தினால பெற்றுக்கொண்டேன். அது நடந்து 1 வருஷம் கழிச்சு என்னுடைய மூத்த மகன், அப்போ 11 வயசு, அங்க ஒரு செமினார் நடக்கிறது. பரிந்து பேசுவோர் ஜெபம், இன்டர்செஷன்ஸ் செமினார் சொல்லி, அதை நான் தான் ஆர்கனைஸ் பண்றேன், கோஆர்டினேட்டரா. அந்த மீட்டிங் ஆரம்பிக்கிற நாள்ல அவனுக்கு ஃபீவர் வரும். அதனால அந்த 3 நாள் அந்த ஃபீவரோட அந்த கல்யாண மண்டபத்துல மீட்டிங் நடந்த இடத்துக்கு அவனை கொண்டு போய் சைட் ரூம்ல படுக்க வச்சுட்டு பாய விரிச்சு மீட்டிங் முடிஞ்சு சாயங்காலம் 5 மணிக்கு கூட்டிட்டு வந்துருவோம். 3 நாள் உபவாச ஜெபம். எல்லாரும் ஜெபிச்சாங்க, ஒண்ணும் நடக்கல. நானும் எனக்கு தெரிஞ்ச விசுவாசத்துல என்னென்னமோ ட்ரை பண்ணேன், ஒன்றும் நடக்கல. டாக்டர்கிட்ட போனோம், வைத்தியம் பண்ணோம், ஒன்றும் நடக்கல. அட்மிட் பண்ண சொன்னாங்க, அட்மிட் பண்ணோம், ஒன்றும் நடக்கல. திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜில் போய் சீஃப் பாருங்க அப்படின்னாங்க, பார்த்தோம். அவரும் அட்மிஷன் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் ஒன்றும் நடக்கல. கடைசியில் இங்கே ஒரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் அனுப்புனாங்க தூத்துக்குடிக்கிட்ட. அவர் ஸ்கேன் ரிப்போர்ட், பிளட் ரிப்போர்ட் எல்லாத்தையும் பார்த்து இப்படி தலைமையில கை வச்சுட்டு இசிஜி எல்லாம் பார்த்துட்டு, ஓ மை காட், ஐ கேனாட் ட்ரீட் இட், என்னால் ஒண்ணுமே பண்ண முடியாது, ப்ளீஸ் டேக் இட் டு சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பயத்தை உண்டு பண்ணாரு. அப்பவும் நான் இருதயத்துல பயப்படலை. அவர் சொன்ன வார்த்தையை கேட்டு அவனை எடுத்துட்டு போக முடியாத நிலைமையில் அவன் இருந்தனால, அப்ப அவனுடைய பிளட் வந்து 4 grams வந்துருச்சு. அவனால நடக்க முடியாது, பேச முடியாது, அவன் ஒண்ணுமே அந்த நிலைமையில இருக்கான். அப்போ அவனை எப்படி கொண்டு போறதுன்னு ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு நான் வந்து சென்னையில சூப்பர் ஸ்பெஷாலிட்டி அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்குள்ள போய் அந்த அவர் சொன்ன டாக்டருக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி அவரை பார்க்குறேன். அடுத்த நாள் அவர் எல்லாவற்றையும் பார்த்துட்டு, என்ன பேஷண்ட்டை கூட்டிட்டு வராம நீங்க வந்தீங்கன்னாரு. இல்ல, அவனை மூவ் பண்ற மாதிரி நிலைமையில இல்லைன்னு அவர் சொன்னார். இந்த ரிப்போர்ட் எல்லாம் பார்க்கும்பொழுது, நீங்க தூத்துக்குடியில அவனுக்கு வைத்தியமே பண்ணல. அவன் பாருங்க, பிளட் 4 grams வந்திருக்கு, 13 gram இருக்கணும். ஆனா நீங்க அதுக்கு ஒரு பிளட் டிரான்ஸ்ஃபியூஷனும் பண்ணல, ஒன்றும் பண்ணல. ஏன் அவனுக்கு பிளட் இல்லைன்றதை நீங்க ஒன்றும் கண்டுபிடிக்கல. ஆனா இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நான் பார்த்துட்டேன். ஹார்ட் வந்து அதனால டேமேஜ் ஆயிடுச்சு. பிளட் ஹார்ட்டுக்கு போவதனால இட் இஸ் டோட்டலி டேமேஜ்டு. இசிஜி ரொம்ப கிளியரா காமிக்குது ஹார்ட் டேமேஜ்டு. ஸ்கேன் ரிப்போர்ட்லயும் அதை நான் பார்க்க முடியுது. இப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா, அவனை இங்க கொண்டு வாங்க, நாங்க வந்து போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும். ஏன்னா அவனுக்கு பிளட்டே ஃபார்ம் ஆகல போன் மேரால. அந்த போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ண பிறகு பிளட் ஃபார்ம் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அவனுடைய ஹீமோகுளோபின், நாங்க பிளட்டை ஏற்றி கொண்டாங்க. அதுக்கப்புறம் அவன் ஹீமோகுளோபின் தானா ஏற ஆரம்பிக்கும். ஆனா ஹார்ட் டேமேஜ் ஆனதை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா ஹார்ட் மசில் வந்து irreparably டேமேஜ் ஆயிடுச்சு, அது ரிப்பேர் பண்ணவே முடியாது. அதனால லைஃப் லாங் தான் அவன் ஹேண்டிகாப்டட் பாயா இருக்கும் தான். அதை கேட்கும் போது நான் ரொம்ப, அது வரைக்கும் தைரியமா இருந்தவன் டாக்டர் ரிப்போர்ட்டை கேட்டு அப்படியே சோர்ந்து கொள்வேன். என் கண்களில நீர் வர ஆரம்பிச்சிச்சு.
அவர் ரூமை விட்டு வெளியே வரோம். என் தம்பி தான் என்ன கூட கூட்டிட்டு போயிருந்தாரு. 2 பேரும் வெளியே வரோம். அப்போ ஆவியானவர் என் இருதயத்துல இருந்து பேசுறாரு. கிளையாத்தில் பிசின் இல்லையோ, ரணவைத்தியனும் இல்லையோ, பின்ன ஏன் என் குமாரத்தி சுஸ்தமாகவில்லை என்ற வார்த்தை என் இருதயத்திலிருந்து திரும்ப திரும்ப வருது. எனக்கு என்னன்னே புரியல. உடனே என் தம்பிகிட்ட சொன்னேன், நம்ம ஊழியத்தின் தலைவர் எசைக்கான வீட்டுக்கு வண்டியை விடுறா, நேரம் அங்க போவோம் அப்படின்னு. நேரா அங்க போனோம், அவர் வீட்டுல போனோம். ஏன்னா எல்லாரும் ஜெபிச்சிட்டு இருக்காங்க. அண்ணனுக்கு நல்லாவே தெரியும், வாங்க பிரதர்னாங்க. அண்ணன் இது மாதிரி இன்சிடென்ட், நான் வந்தேன், டாக்டரை போய் பார்த்தோம், அவர் இப்படி சொன்னாரு, எல்லாம் சொன்னேன். சரி பிரதர் வாங்க நம்ம ஜெபிப்போம். அவர் ரூமுக்கு கூட்டிட்டு போனாரு. நாங்க ஜெபித்தோம். அண்ணன் அதுக்கப்புறம் சொன்னாரு, ஆண்டவர் உங்களோட தெளிவா பேசுறாரு பிரதர். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். நான் எப்போதும் உன் கூட இருக்கேன். ஆனா நீ எல்லா பக்கமும் வைத்தியம் பண்ண. ஆனா நான் உன் கூட இருக்கவரை நீ ஒரு நாளும் என்னை நோக்கி பார்க்கவே இல்லை. ஆனா நான் அவரை தானே எதிர்பார்க்கிறேன். அவர் அதை ஒண்ணு நீ ஏன் என்னை உபயோகப்படுத்தலன்னு கேட்கிறாருன்னா, நான் சொன்னேன், அண்ணா நான் அதே கேள்விதான் கேட்கிறேன். இந்த கிளையாத்தின் பிசின் தைலம், இந்த கிளையாத்தின் ரண வைத்தியம் எனக்கு காரியத்துல உபயோகப்படலையே. இதுதான் இருதயத்துல ஆதங்கமா இருக்குன்னு. அப்பதான் அண்ணன் சொன்னாங்க, பிரதர் நீ ஒன்னும் முழுமையா சத்தியத்தை புரிஞ்சுக்கல. வேத வசனத்துல நானே உன் பரிகாரின்னு சொல்றனால ஆட்டோமேட்டிக்கா அவர் சுகமாக்க மாட்டாரு. அந்த வசனம் இருதயத்துக்குள்ள போய் என் வசனம் உன்னில் நிலைத்திருக்க வேண்டும் சொல்றாரு. அது நிலைத்திருக்கும் பொழுதுதான் ஆவியானவர் அங்க வெளிச்சம் கொடுப்பார் அந்த வசனத்துல. அப்பதான் நீங்க சுகத்தை பெறுவோம். அதுதான் விசுவாசம். நீங்க எப்படி விசுவாசத்தை பெறணும் முதல்ல தெரிந்து கொள்ளணும். அதுக்கப்புறம் அந்த விசுவாசத்தினால நீங்க சுகத்தை பெற முடியும் சொல்லிட்டு, அந்த கென்னத் ஹேகின் புக்கு நான் ஹீலிங் த சிக்னு ஒரு சின்னோண்டு புக்கு, ஒரு சின்ன சைஸ் தான் இருக்கும், ஒரு 20-25 பக்கம் இருக்கும். அந்த புஸ்தகத்தை கொடுத்தாங்க. நான் அதை எடுத்துக்கிட்டு அப்ப நான் அண்ணன் சொல்றேன், ஆண்டவர் என் பரிகாரின்னு சொன்னாருன்னா அப்புறம் நான் ஏன் வைத்தியம் பண்ணணும்னா அப்ப அந்த நேரம் வருது எனக்கு. ஆனா கிளையாத்தில் பிசின் தைலம் இல்லையோன்னு ஆண்டவர் என்னோட தெளிவா பேசுறாருன்னா, நான் தாண்டா பிசின் தைலம், நான் தாண்டா ரண வைத்தியன்றான். அப்ப நான் ஏன் மருந்து எடுக்கணும்னு சொல்ல, அந்த இருதயத்துல ஆண்டவர் பேசுன அந்த உறுதி வந்தனால மருந்து எடுக்கிறத நான் அன்னைக்கு நிறுத்தினேன். என் மகனுக்கு திரும்பி சென்னையில இருந்து தூத்துக்குடி வந்து மருந்தெல்லாம் நிறுத்திட்டு, மகனே அந்த புத்தகத்தை அதுக்குள்ள படிச்சுட்டேன் தரோவா. இந்த 3 வசனங்களை தான் எடுத்தேன். அந்த தம்பிக்கு சொன்ன பாருங்க, ஏசாயா 53:4-5, மத்தேயு 8:17, 1 பேதுரு 2:24. இந்த 3 வசனங்கள், ஏசாயா 53:4-5, மத்தேயு 8:17, 1 பேதுரு 2:24. இந்த 3 ஸ்கீலிங் ஸ்கிரிப்சரையும் ஒரு கார்ட்போர்ட்ல எழுதி அவன் படுக்கைக்கு முன்னாடி ஒட்டியாச்சு. வீட்டுல கொண்டாந்து ஆஸ்பத்திரியில எல்லா மருந்து நிறுத்தி கொண்டாந்தாச்சு. நிறுத்திட்டு, மகனே இன்னையில இருந்து அதுதான்டா உனக்கு மருந்துன்னு ஆண்டவர் சொல்றாரு, நானும் அது விசுவாசிக்கிறேன், நீனும் விசுவாசின்னு சொல்லி அந்த நாளில் இருந்து இந்த 3 பகுதியில் உள்ள வசனங்கள், இயேசுதாமே, ஆல்வின், என் சன்னுடைய மூத்த மன்னன் பெயர் ஆல்வின், அப்ப அவனுக்கு 11 வயசு, அவனுடைய பலவீனங்களையும் அவனுடைய வியாதிகளையும் நோய்களையும் சிலுவையிலே சுமந்தார், ஏற்றுக்கொண்டு சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானம் அறிக்கை பண்ண ஆரம்பிச்சோம். அவனையும் அதை சொல்ல ஆரம்பிச்சோம். ஆனா பிசாசு அப்பப்போ வந்து சொல்லுவான், போன் மேரா டிரான்ஸ்பிளான்ட் பண்ணா அவன் உயிரோட இருப்பான், டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலன்னா என்ன சொன்னாரு தெரிஞ்சுக்க, அட்லீஸ்ட் அவன் உயிரோட ஹேண்டிகேப் பாயா இருக்கிறதே நீ இப்ப ஸ்பாயில் பண்ற அப்படின்றான். ஆனா ஆண்டவர் கிளையாத்தில் பிசின் தைலம் இல்லையான்னு என்ன கேட்டவரு, நானே ரண வைத்தியன், நானே தைலம் என்று சொல்லுவார் சுகமாக்கன்ற விசுவாசத்துல. ஏன்னா அன்னைக்கு அந்த புத்தகத்துல நான் படிச்சது உங்களுக்கு சொல்றேன். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 20-22 தான் அவர் அங்க எடுத்து சொல்றாரு. என் மகனே என் வார்த்தைகளை கவனி, அவைகளுக்கு உன் செவியை சாய், அவை உன் கண்களை விட்டு பிரியாது இருக்கட்டும், உன் இருதயத்தின் மையத்திலே வைத்து காத்துக்கொள். என் வார்த்தைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அது உடலுக்கெல்லாம் ஜீவனும் ஆரோக்கியமுமாம் என்று போட்டுரும். இது நீதிமொழிகள் 4:20-22. ஆகவே நாங்க என்ன செஞ்சோம், அப்புறம் அந்த புத்தகத்துல அதுதான் சொல்றாரு. அதுதான் அண்ணனை எங்களுக்கு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணது. முதல் ஸ்டெப்பு, நான் கவனிக்க வேண்டியதெல்லாம் வியாதியின் அறிகுறி அல்ல. நான் கவனிக்க வேண்டியதெல்லாம் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது. தேவனுடைய வார்த்தை, தழும்புகளால் குணமானீர்கள், அவர் பட்ட காயங்களால் குணமானீர்கள். இயேசு இந்த வியாதியை 2000 வருடங்களுக்கு முன்பாக சிலுவையிலே என் பாவத்தை சுமந்தது போல வியாதியையும் சுமந்து விட்டார். ஆகவே
அவன் ஏற்கனவே சுகமாய் இருக்கிறான் தேவ வார்த்தையின்படி என்று அந்த வார்த்தையே தொடர்ந்து அறிக்கை பண்ணுகிறோம். கொஞ்சம் கொஞ்சமா முதல்ல அவனுடைய பிளட் வாமிஷன், பிளட் டயரியா ஸ்டாப் ஆனது. ஃபர்ஸ்ட் சிம்டம் அது அவன் வாழ்க்கையில ஸ்டாப் ஆனதை பார்த்தோம். எவ்வளையோ மருந்து கொடுத்து நடையாதது வார்த்தையை அறிக்கை பண்ணும் பொழுது, அந்த விசுவாசம் இருதயத்தில் வரும் பொழுது போவதை பார்த்தோம். ஆனா பாடி பெயின் அவனுக்கு ஹெவியா இருந்துச்சு. ராத்திரில அலறுவான், தலைவலிக்குது, கால் வலிக்கு, தூங்க முடியலன்னு. நான் போய் பக்கத்துல உட்காந்துட்டு இந்த வசனத்தை சொல்லிக்கிட்டே இருப்பேன். இயேசுதாமே இந்த வேதனையை சிலுவையில் சுமந்தார், இயேசுதாமே இந்த வேதனையை சிலுவையில் சுமந்தார். எந்த மனுஷனும் பொய்யன், தேவன் ஒருவரே சத்தியபரர் அப்படின்னு சொல்லி வேத வசனத்தை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்பேன். அந்த ரோமர் எழுதின புத்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்றாருல, எந்த மனுஷனும் பொய்யன். அதை திரும்ப திரும்ப சொல்லுவேன். கொஞ்ச நேரத்துல அவன் படுத்து தூங்கிடுவான். ஆனா எனக்கு தூக்கம் வராது. என் மனதுல பல காரியங்கள் திரும்பவும் வசனத்தை நான் அப்படியே திரும்ப 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 சொல்லி அதுக்கப்புறம் நான் தூக்கத்துக்கு போவேன். நானும் என் மனைவியும் ஒரு தீர்மானம் எடுத்தோம் அந்த நாட்கள்ல. வேத வசனத்துக்கு புறம்பா நாங்க வாயை திறந்து பேச மாட்டோம், ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை தான் பேசுவோம் அப்படின்னு தீர்மானம் எடுத்தனால அநேகர் ஜெபிக்க வருவாங்க. நிறைய ஊழியக்காரங்க அவங்க எல்லாம் கேட்கும் பொழுது எங்க பாஸ்டர் வார வாரம் வருவாங்க. போன சபையின் பாஸ்டர் அவர் வந்ததும் முதல் கேள்வி, எப்படி இருக்கான் அல்வின்னு. தழும்புகளால் குணமானான் பாஸ்டர் அப்படின்னு. எனக்கு வேத வசனம்லாம் தெரியும் தம்பி, அவன் எப்படி இருக்கான் நான் கேட்டேன்னு. இயேசு அந்த வியாதியை சுமந்தபடினால அவன் சுகமா இருக்கான் பாஸ்டர். அப்புறம் அவர் புரிஞ்சுக்குவாரு. சரின்னு அவர் எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணிட்டு போயிடுவார். எங்க அப்பா போன் பண்ணி கேட்பாங்க, அவங்களுக்கும் அதுதான் சொல்லுவேன். யாரு வந்தாலும் நானும் என் மனைவியும், அவன் வியாதியா இருக்கான், அவனுக்கு ஒரே பாடி பெயின், இப்பதான் இந்த சிம்டம் 2 சிம்டம் குறைஞ்சிருக்கு, அவன் ஃபீவர் குறையில, அவன் பல்ஸ் ரேட் ஹையா தான் இருக்குது, அவன் நார்மலா இல்ல படுத்தே தான் இருக்கான், சரியா சாப்பிட முடியல, கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது கொடுக்குறோம் அதை லைட்டா சாப்பிட்றான் அப்படின்னு எதுவுமே சொல்லல. சொன்னதெல்லாம் இயேசுவின் தழும்புகளால் குணமானான். ஏன்? அவர் பேசின வார்த்தையோடு நாங்கள் பேச தீர்மானித்தோம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, உன் வாயின் வார்த்தைகளால் நீ பிடிப்பட்டாய் சிக்குண்டாய் வேதவசனம் சொல்லுது. ஆகவே வியாதி இருக்கிறேன்னு சொல்லி நீ சொன்னபடியே ஆகும்னு சொல்றாரு. என் காது கேட்க என்ன சொன்னீங்களோ அதுதான் உங்களுக்கு நடக்கும்ன்றாரு. அப்ப அவன் வியாதியா இருக்கிறத நம்ம ஏன் சொல்லுவோம்? ஆண்டவர் சொல்றத சொல்லுவோன்னு ஒரு தீர்மானம் எடுத்தபடினால அதே சொல்லிக்கிட்டு இருக்கு. 1 by 1 எவ்ரி சிம்டம் லெஃப்ட். ஆனா அவனுடைய டெம்பரேச்சர் நார்மல் ஆகுறது கிட்டத்தட்ட 3 weeks to 4 weeks ஆச்சு. அந்த 3rd to 4th வீக்ல தான் டெம்பரேச்சர் அண்ட் பல்ஸ் நார்மலா வந்துச்சு. அது வரைக்கும் இந்த அறிக்கையில நாங்க உறுதியா இருந்தோம். அவன் அதுக்கப்புறம் அவன் நல்லா சாப்பிட வச்சு ஒரே வாரத்துல பள்ளிக்கூடத்துக்கு போக ஆரம்பிச்சான். அடுத்த வருஷம் நாங்க டிரான்ஸ்பர் ஆகி அடுத்த ஊருக்கு வந்தோம். அதுக்கு முன்னாடி அவன் என்ன கேட்டான், எனக்கு சைக்கிள் வாங்கி கொடுங்கப்பான்னா தூத்துக்குள்ள இருக்கும்போது. ஆனா டாக்டர் சொன்னாரு, அவன் சைக்கிள் ஓட்ட முடியாது, மாடி ஏற முடியாது, விளையாட முடியாது, அவன் ஹார்ட் irreparably டேமேஜ், அதெல்லாம் பண்ண அப்படியே கொலாப்ஸ் ஆகி செத்துருவான் அப்படின்னாரு. எதை பார்த்து? இசிஜி ரிப்போர்ட், ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்து சொல்றேன். ஆனா என் மனதில் அது தோணுது. ஆனா ஆண்டவர் தழும்புகளால் அவனை குணமாக்கின பெரிய அந்த எண்ணம் வேண்டானான்னு அவனுக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்தேன். அவன் சைக்கிள்ல ஸ்கூலுக்கு போனான். அதுக்கப்புறம் நான் பாண்டிச்சேரியில் ஊருக்கு மாறுதலா வந்த போது மாடி வீடு 2 மாடி அவன் ஏறி இறங்கணும். அப்பவும் இந்த எண்ணம் வந்துச்சு. ஆனாலும் ஆண்டவர் சுகமாக்கினவர் அந்த எண்ணத்துக்கு இடமே இல்லப்போ பிசாசுட்டு அந்த வீடை ஃபிக்ஸ் பண்ணி அங்க இருந்தோம். டெய்லி ஒரு 10 தடவை ஏறி இறங்கும். ஸ்கூலுக்கு போறதுக்கு இல்லாம அவங்க அம்மா கடைக்கு அனுப்புறதுக்கு 4 தடவை போவான். விளையாட போறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு 10 தடவை ஏறி இறங்கணும். எல்லா விளையாட்டுகள் டாக்டர் விளையாட முடியாதுன்னாரு, சைக்கிள் ஓட்ட முடியாதுன்னாரு, படிக்கட்டு மாடி ஏற முடியாது, எது செஞ்சாலும் செத்துருவாங்க. ஆனா ஆண்டவர் அவனை சுகமாக்கினாருன்னா ஒரு புது இருதையே தந்துட்டாரு. அது எப்போ கண்டுபிடிச்சோன்னா அதுக்கப்புறம் வியாதியே படல. ஆண்டவர் சுகமாக்குற பிறகு எந்த வியாதியும் படல, எந்த டாக்டரையும் போக வேண்டிய நினைச்சிட்டு அதுக்கப்புறம் வரல. அவன் 11 வயசுல அவன் படிச்சு முடிச்சுட்டு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலைக்கு போகும்போது LNTல மெடிக்கல் செக்அப் பண்றாங்க. அப்ப இசிஜி எடுக்கிறாங்க, எக்ஸ்ரே ஸ்கேன் எல்லாம் எடுத்துட்டு இசிஜில நார்மல் வருது. எல்லா டாக்டர்ஸுக்கும் நல்லா தெரியும், ஹார்ட் டேமேஜ் ஆகி இசிஜில ஒரு வந்தா லைஃப் லாங்கா அந்த இசிஜி அப்படிதான் காமிக்கும், நார்மல் காமிக்காது. ஏன்? அந்த ஹார்ட் டேமேஜா தான் இருக்கு. ஆனா இவனுக்கு நார்மல் காமிக்குது. ஆண்டவர் அப்ப என்ன பண்ணிருக்காரு? ஒரு புது இருதயத்தை கொடுத்துட்டாரு. A creative miracle he has done based on believing the word of God.
வேதவசன விசுவாசிக்க ஒரே காரணத்தினால அந்த அற்புதத்தை அவனுக்கு செஞ்சிட்டாரு. அப்ப பாருங்க, நம்ம தேவன் அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிற ஒரே காரணத்தினால எனக்கு பைல்ஸ் வியாதியிலிருந்து சுகத்தை கொடுத்தாரு. என் மகனுக்கு நடக்க முடியாது, இம்பாசிபிள்ட்டாங்க. ஆனா அந்த இம்பாசிபிள் பாசிபிள் காமிச்சது தேவனுடைய குணாதிசயம். வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிறவர். சங்கீதம் சொல்றாரு அங்க 107 சங்கீதம் 20 அவர் தம் வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிறார். அந்த வார்த்தையை அனுப்பி அவனுக்கு புது இருதயத்தை தந்தாருங்க. அது எந்த டாக்டராலும் எந்த சயின்ஸாலும் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அந்த இசிஜி ரிப்போர்ட் சொல்லுது அவனுக்கு ஒரு புது ஹார்ட், பழைய ஹார்ட் இல்லைன்னு. அவனுடைய அனுபவம் மாத்திரமல்ல, சயின்டிபிக்காவும் ஆண்டவர் அவனுக்கு புது இருதயத்தை கொடுத்ததை காண்பித்தார். நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, எனக்கு செய்தவர், என் மகனுக்கு செய்தவர் உங்களுக்கும் செய்வார். என்ன பிரச்சனை உங்களுக்கு இருக்கலாம்? என் மனைவிக்கு கேன்சர்ல இருந்து குணமாக்குனாரு, 6 வருஷம் தான் உயிரோட இருப்பாங்கன்னு. நாளைக்கு நான் அந்த சாட்சி உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நேரம் இல்லாதனால ஆரம்பத்துல நான் பெற்ற சாட்சி உங்களோட எனக்கு செய்த சொல்லணும்னா ஒரு 10 நாள் கொடுத்தாலும் வெறும் சாட்சியை தான் சொல்லிட்டு இருக்க முடியும். அவ்வளவு சாட்சி இருக்கு. ஏன்? ஆண்டவர் வார்த்தையை விசுவாசித்த ஒரே காரணத்தினால. அப்படின்னா என்னன்னா, சூழ்நிலை என்னவா இருந்தாலும் அதை நாங்க டோட்டலா பேசாம, அதை நினைக்காம, தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதை மாத்திரம் பார்த்தோம், அதையே பேசணும். நான் யூசுவலா சொல்ற ஒரு 3 தான் தெரியும். நம்ம எதை கேட்கிறோம், எதை பார்க்கிறோம், எதை பேசுகிறோம், இது 3 தான் அற்புத வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. எதை நம்ம கேட்கிறோம், எதை நம்ம ரொம்ப பேசுறோம். சுகத்தை பேசினா சுகம், அதுதான் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். எதை நாம் பார்க்கிறோம், எதை பேசுகிறோமோ அதுதான் இருதயத்தின் படமாகும். உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆகுன்றார். நீ ஒரு மனிதன் தன்னை பற்றி எப்படி நினைக்கிறானோ அப்படிதான் நடக்கும்ன்றார். அப்போ நான் சுகமானேன் என்பதை பேசினா, அதை கேட்டுக்கொண்டிருந்தா, அந்த படம் இருதயத்துல வந்தா, இருதயத்தின் நிறைவுனால எப்படிதான் பேசுவோம். வியாதி இருந்தாலும் நான் சொன்னல, அந்த அஷூரன்ஸ் வந்துருச்சு, இருதயத்துல அந்த படத்தை வந்துருச்சு. அப்போ அப்படிதான் பேசுவோம். அப்போ அப்படிதான் வாழ்வோம். ஒரு மனிதன் எப்படி நினைக்கிறானோ தன்னை பற்றி அப்படிதான் வாழ்வான். as a man thinketh so is he. அப்போ நம்முடைய மனம் என்ன, நம்முடைய நினைவு என்ன, சுகமானவேன்னு என்ன நினைவு வந்துருச்சுன்னா, அந்த இருதய படம் வந்துருச்சுன்னா அப்படிதான் வாழ்வோம். அதனாலதான் இந்த 3 ரொம்ப முக்கியம்னு உங்களுக்கு சொல்றேன். இந்த 3 நீங்க பிடித்துக் கொள்ளுங்க. நீங்க என்ன கேட்குறீங்க, நீங்க என்ன பாக்குறீங்க, உங்களை நீங்க என்ன பேசுறீங்க, இதுல ஜாக்கிரதையா இருங்க. இது எல்லாமே தேவனுடைய வார்த்தையா இருக்கணும். நீங்க கேட்கறது, அதை கேட்டு உங்களுடைய இருதய படம், இருதய படத்தினால நீங்க வாயில பேசுறது தேவன் பார்க்கிற விதமாக, தேவன் சொல்லுகிற விதமாக இருந்துச்சுன்னா அந்த வாழ்க்கை தான் அற்புத வாழ்க்கை. அந்த வாழ்க்கை தேவன் உங்க வாழ்க்கையில செய்வார். இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். அதுக்கப்புறம் சிஸ்டர் உங்களோட சொல்லுவாங்க. நான் அநேக சாட்சிகள் உங்களோட சொல்லணும்னு நினைச்சேன் இன்னைக்கு. ஆனா நேரம் ஓடுறத பார்த்தா ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. ஏன்னா 45க்கு நான் முடிச்சு அவங்க கையில கொடுக்கணும். 9:45 இப்பவே. I think இன்னொரு 5 minutes எடுத்துக்கோங்க. I think it's okay for everybody. நீங்க எடுத்துக்கோங்க. நீங்க 5 minutes எல்லாருக்கும் ஓகே நான் நினைக்கிறேன். இந்த 2 சாட்சி உங்களோட சொன்னேன். கேன்சரை குணமாக்கின சாட்சியை நாளைக்கு நான் உங்களோட சொல்றேன். அது நேரம் ரொம்ப ஆகும். அதுக்கு முன்னால ஒரு சின்ன, என்னுடைய கால் முட்டில நடக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டேன் 97 வருஷத்துல. ஃபேக் கன்ஃபெஷன் நிறைய பண்றேன், காரியம் நடக்கல. அப்போ வந்து சென்னையில ஒரு பெரிய கூட்டத்துக்கு நான் கோஆர்டினேட்டரா வாலிபர் கருத்தரங்கு ஜோயேன்னு சொல்லி இங்க நடத்துறேன். நான் சொல்றது 98ல. அப்போ நான் தான் கோஆர்டினேட்டரா. அப்பதான் சென்னைக்கு புதுசா டிரான்ஸ்ஃபர் வந்து இந்த ரெஸ்பான்ஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். அந்த நேரம் இது மாதிரி ஆனனால எனக்கு ஒண்ணுமே டாக்டர்கிட்டே போயிட்டேன். ஃபேமஸ் டாக்டர் மோகன்தாஸ்னு ஒரு ஆர்த்தம் இங்க இருந்தாரு. அவர்கிட்ட போய் வைத்தியெல்லாம் பண்ற, ஒன்றும் நடக்கல. அப்போ ஒரு பாஸ்டர் வந்து என்கிட்ட சொல்றாரு, நீங்க இந்த ஊழியெல்லாம் பண்ணணும், பிசாசு உங்களை அட்டாக் பண்றான் பிரதர். அதே நாள் இன்னொரு பாஸ்டர் வந்தாரு, பிரதர் சும்மா ஏசு எனக்கு குணமாயிட்டுனா தல்முலா இதே சொல்லிட்டு இருக்காதுங்க, புதுசா ஒன்னை எடுத்து தியானிங்க பிரதர், ஹீலிங் எவ்வளவு இருக்கு, ஏதாவது ஒன்னு எடுத்து தியானிங்க, புது ரெவலேஷன் வரும், அந்த ரெவலேஷன் வந்ததும் சுகமாயிடுங்க. உடனே அன்னைக்கு நைட் நினைச்சேன், ஆண்டவரே எனக்கு இன்னைக்கு ஒரு புது ரெவலேஷன் வேணும் அப்படின்ட்டு அப்படியே படிச்சுட்டு இருக்கேன் வேதத்தை.
திடீர்னு என்ன அறியாம டிஎல் ஆஸ்பான் ஹீலிங் த சுக் என்ற புக்கு செல்ஃப்ல இருந்துச்சு. நான் ரொம்ப ஒரேசியஸ் ரீடர், நிறைய புக்கு படிப்பேன். அதை எடுத்து ராத்திரி 12 மணிக்கு படிக்க ஆரம்பிக்கிறேன். நான் 9 மணிக்கே உட்காந்துட்டேன். இன்னைக்கு சுகத்தை பெற்றுக்கொண்டுதான் நான் தூங்க போறேன்னு. அது ஒரு 7-8 சாப்டர் படிச்சிருப்பேன். திடீர்னு அங்க ஒரு வார்த்தை ஹீலிங் பத்தி நிறைய சத்தியம் சொல்லிட்டு வர்றாரு. முழு பரலோகமும் நான் கொடுத்த சுகத்தை நீ எப்ப எடுத்துக்கொள்ளுவேன்னு காத்து கொண்டு இருக்குது. ஆனா நீ என்ன சொல்ற, ஆண்டவர் என்ன சுகமாக்காம நான் இன்னைக்கு தூங்க போறதுன்னு. அது எனக்கு இருதயத்துல அப்படியே பட்டுன்னு வந்துச்சு. ஆமா ஆண்டவரே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நீங்க சுகந்துட்டேன்னு எவ்வளவு பேருக்கு நான் சொல்லியிருக்கேன். இப்ப நான் என்ன சொல்றேன், நீங்க என்ன சுகமாக்காம நான் தூங்க போறது இல்லைன்ற. நீங்க சொல்றீங்க எப்பண்டா நீ சுகத்தை எடுத்துக்கொள்ளுவேன், பரலோகமே காத்துக்கிட்டு இருக்கு. நான் என் ரத்தம் சிந்தி என்னுடைய நான் அடிபட்டு நொறுக்கப்பட்டு சரீரம் பிக்கப்பட்டபடினால உன்னை குணமாக்கிட்ட. அதை நீ எடுத்துக்கொள்ள மாட்டியா, அதை உனக்கு லாபமாக்கி கொள்ள மாட்டியான்னு காத்துக்கிட்டு இருக்கிய. நீ என்னடானா நீ ஆண்டவர் எனக்கு இன்னும் சுகம் தரல கொடுப்பான்னு காத்து கொண்டிருக்கேன்னு அது கேட்டதும் அப்படியே இருதயத்துல அப்படியே ஒரு சம்மட்டியை வச்சு அடிச்சு மாறிச்சு. ஆண்டவரே தயவுசெய்து என்னை மன்னிங்க, நான் தெரியாம இந்த தப்பு பண்ணிட்டேன். நீங்க எங்களை சுகமாக்கிட்டதை நான் பார்க்கல, என் காது கேட்கல, என் கண்கள் காணல, என் இருதயத்தில் உணரல. இப்ப உணர்த்திட்டீங்க, என் காது இப்ப கேட்குது, இருதயத்துல அந்த படம் வந்துருச்சு, என் கண்கள் அதை காண முடியுது. உமக்கு நன்றின்னு சொல்லிட்டு 2 முட்டியும் நடக்க முடியாத அந்த ராத்திரி 1:30-2 மணிக்கு டான்ஸ் ஆடும். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி டான்ஸ் ஆடிட்டு போய் படுத்துட்டாங்க. காலையில பார்த்தா சுத்தமா ஒரு சிம்டமும் கிடையாது. நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்ல வருகிறேன், 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கேட்கிற யாரா இருந்தாலும் என்ன வியாதியா இருந்தாலும் இயேசு உங்களை சுகமாக்கி விட்டார். இனி நீங்கள் சுகமாக போவதில்லை. நான் இன்னைக்கு தெரியாம இனிதான் சுகமாக போறேன்னு காத்துக்கிட்டு இருந்தேன். ஏன்? அது அறியாமை. அந்த அறியாமையை எடுத்து போட்டுருங்க. நீங்க ஏற்கனவே சுகமாகிட்டீங்க, இனி சுகமாக போவதில்லை. ஆண்டவர் யாரோ ஜெபித்து சுகமாக்க போறாரு அப்படிலாம் நினைக்கிறதெல்லாம் அவிசுவாசம். விசுவாசம் என்பது ஆண்டவர் ஏற்கனவே செய்து முடித்தார் என்பதை அப்படியே ஏற்றுக்கொள்வது. அன்னைக்கு நான் ஏற்றுக்கொண்டேன், அந்த அற்புத சுகத்தை அன்னைக்கு பெற்றேன். நீங்களும் உங்க வாழ்க்கையில அதை பார்க்க முடியும். இது மாத்திரமல்ல, ஒரு தடவை சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் பாண்டிச்சேரியில நான் இப்ப வேலை செஞ்சிட்டு இருக்கேன். என்னுடைய விசுவாசத்துல சுகத்தை பெற முடியல. ஆனா அன்னைக்கு வேதத்தை படிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பரை வரவழைப்பானாகன்னு சொல்லி யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தை படிச்சுட்டு இருக்கேன். ஆவியானவர் தெளிவோடு என்னோட பேசுறதை நான் உணர்ந்தேன். அந்த வசனம் பைபிள்ல இருந்து ஜம்பா என்னோட பேசுது. உடனே பாஸ்டருக்கு போன் பண்ணி கூப்பிடுறேன். அவரு ஓ அப்படி சொல்றீங்களா அப்படின்னாரு. சரி வரோம் பிரதர் வந்தாரு. சிஸ்டர் பிரதர் கொஞ்சம் எண்ணெய் கொடுங்க, பிரதருக்கு எண்ணெய் பூசி ஜெபிக்கணும்னு சொன்னார். அதுக்குதான் நான் வந்திருக்கேன். வந்ததுமே ஒரு கிண்டல் பண்ணிட்டு வந்து எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்? ஆண்டோடைய வார்த்தையின்படி நான் சுகமாயிட்டேன், நன்றி சொல்ல ஆரம்பிச்சேன். அந்த ஞாயிற்றுக்கிழமை கோயில்ல நான் சாட்சி சொன்னேன். ஏன் சாட்சி சொன்னா, என் இருதயத்துல அந்த உறுதி வந்துருச்சு. ஆண்டோடைய வாசை தவறாது, ஆண்டவர் சொன்னா சொன்னபடி நடக்கும், ஆகவே நான் சுகமாயிட்டேன்னு. ஆனா எனக்கு கழுத்தை இப்படி அப்படி அவ்வளவு டைட்டா இருக்கு, சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ். அந்த போன்ஸ் எல்லாம் ஒன்னோட ஒன்னும் அப்படியே ஒட்டிச்சு. சாட்சி சொன்னதும் என்னை ட்ரீட் பண்ண டாக்டர் பிராஸ்பர்ன்றவரும் அந்த ஆஸ்பத்திரியில அந்த சர்ச்சில் என்னோட பிலிவர் தான். முடிஞ்சது ஓடி வந்தாரு. சந்திரசிங், இப்படி என் மானத்தை எடுக்கிறீங்களே, கழுத்தை அப்படி திருப்பல, நீங்க இப்படி திருப்பல, டைட்டா வச்சுக்கிட்டு ஆண்டவர் என்ன சுகமாக்கிட்டான்றீங்களே, பாஸ்டர் என்ன பூசி ஜெபம் பண்ணாரு, நல்லாயிட்டேன்னு சொல்றீங்களே, ஒரு வித்தியாசமும் இல்லை, என் மானத்தை எடுத்துட்டீங்க நீங்க. நீங்க இது மாதிரி ஒரு சாட்சியை சொல்லினாரு. நான் சொன்னேன், டாக்டர் பிராஸ்பர், அது உங்க பார்வை, என் பார்வை வேத வசனத்தின் பார்வை. ஆண்டவர் சொன்னா சொன்னதுதான். நான் அந்த நாள்ல சுகத்தை பெற்றுட்ட பாஸ்டர் ஜெபிக்கும் போது, நீங்க எப்படியும் பாருங்க, நான் பாக்குறது என்ன சுகமானவனா பாக்குறேன். நான் சுகமான உறுதி என்ன இருதயத்துல ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறாரு. அந்த சாட்சியை சொல்றேன். சாட்சி தீர்க்க தரிசன வார்த்தைன்னு வேதவசனம் சொல்லுது. அதை சொல்றேன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். ஆனா 2-3 நாள் தான் இருக்கும். நான் அதை பத்தியே நினைக்கல. திடீர்னு ஒரு நாள் பாக்குறேன், சர்வசாதாரணமா திருப்புற அந்த கழுத்து வலி, அந்த இது எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சு. ஏன் இதை நான் சொல்ல வரேன்? ஆண்டோடைய வார்த்தை ஒருபோதும் தவறாததா இருக்கிறது. மத்தேயு 34:35 பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, தேவன் சொன்னது தேவ வார்த்தை. அடுத்தது 35 சொல்லும் பொழுது அது ஒருபோதும் தவறாது என்று சொல்லுகிறார்.
வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகள் ஒருபோதும் ஒளிந்து போவதில்லை, அது தவறாது என்று சொல்லுகிறார். என் வாழ்க்கையில அது அனுமதி. அப்போ நமக்கு தேவையெல்லாம் ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை பிடித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து என்ன சொல்லுகிறாரு? அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசுதாமே இதை கேட்கிற ஒவ்வொருடைய வியாதியையும் வேதனையும் நோய்களையும் சிலுவையில் சுமந்து விட்டார். நீங்க அதை விசுவாசிக்கணும். உங்க பாவம் மன்னித்ததை நீங்க விசுவாசிக்கிறேன்னு எப்படி சொல்றீங்க? அதை விசுவாசத்தா இது விசுவாசம், இரண்டும் ஒரே நேரத்தில் நடந்தது. பரிகாரத்தில் ஒரே பரிகாரம். பாவம், வியாதி, சாபம் எல்லாவற்றையுமே அவர் எடுத்துக்கொண்டார். பாவமும் பாவத்தின் தண்டனையாகிய வியாதி, அதை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆகவே அதை நீங்க விசுவாசிக்கும் பொழுது நீங்க சுகமாறீங்க. இன்னைக்கு நான் சொல்லுகிற வார்த்தை, நீங்க ஒவ்வொருவரும் சுகமானீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் சுகமானீர்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சுகமானீர்கள். இனி சுகமாக போவதில்லை. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த இரவு வேளைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் எனக்கு செய்த அதே அற்புதத்தை அவர்கள் வாழ்க்கையில் இப்பொழுது நீ செய்கிறீர். ஆண்டவரே, இந்த சாட்சியை சொல்லும் பொழுது அது தீர்க்க தரிசன வார்த்தையாக அவர்கள் ஒவ்வொரு இருதயத்திற்குள்ளும் சென்று அது விசுவாசத்தை உண்டு பண்ணினபடியா உமக்கு நன்றி சொல்லுகிறேன். அந்த விசுவாசத்தில் அவர்கள் ஒவ்வொருவரும் இப்பொழுது சுகமானார்கள். அவர்கள் சுகத்திலே வாழ்கிறார்கள். இனி ஒருபோதும் அந்த வியாதியை அவர்கள் பார்ப்பதில்லை என்று இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன். அவர்கள் தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் பிதாவே, ஆமென்.